நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப நான் வர்றேன்க்கா. கிளம்பு. நீ எங்கடா போற? அக்கா லைட் இருந்தா எனக்கு தூக்கம் வராது. நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். நீங்க பாஸ் நல்லா பாத்துக்கோ. டேய் தம்பி இருடா. டேய் நில்லுடா. இல்ல தம்பி சொன்னா கேளு. நான் மட்டும் எப்படி? ஏய் மீனாட்சி, என்ன நமக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் தானே? இல்ல முதல் நைட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி தனியா ஒன்னா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். மீனாட்சி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தலை சுத்துது, மயக்க வர மாதிரி இருக்கு. நான் அப்படியே படுத்துக்கிட்டுமா? டேய் இத பாரு, உட்கார்ந்து தான் இருக்கணும், படுக்கலாம் கூடாது. சொன்னா கேளு. தூங்க கூடாதுடா, முழிச்சிட்டு தான் இருக்கணும். சரவணா முழிச்சிடு. சரவணா ப்ளீஸ்டா, சொன்னா கேளு. டேய் டேய் தூங்க கூடாது, முழிச்சிட்டு தான் இருக்கணும். சரி. ஏய் தூங்க கூடாது. ஏய் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கா? டேய் சரவணா, தூங்க கூடாதுன்னு சொல்றல, ஏன்டா கேட்க மாட்டேங்கற? எந்திரடா. மீனாட்சி தூக்கம் வருது மீனாட்சி, நான் என்ன பண்ணுவேன்? கண்ட்ரோல் பண்ணணும். எதை? தூக்கத்தை. முடியலையே. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா தூக்கம் வராது. அப்படி இல்லாம சும்மா உட்கார்ந்தா தூக்கம் வரதானே செய்யும். சாருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி என்னதான் பண்ணணுமோ? என்ன பண்ணா தூக்கம் வராதோ அத பண்ணுவோம் மீனாட்சி. இத பாரு, இப்போ ஒருத்தன் என்கிட்ட நல்லா உதவாங்க போறான். போட அந்த பக்கம். சரி, ஒரு கதை சொல்லலாம், இல்ல பாட்டு பாடலாம், இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்ல? பாட்டு? பாட்டு. சரி அப்ப பாடு. ஐயோ, நம்மளுக்கு நான் பாட வராது மீனாட்சி. நான் ரொம்ப சுமாரா தான் பாடுவேன். அதான் எனக்கு தெரியுமே. பாடு. மன்னிக்க வேண்டுகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஐயோ, என்னடா மன்னிக்க வேண்டிக்கிறேன்? என்ன? சாரி மீனாட்சி, காலையில ரொம்ப சீரியஸா பேசிட்டேன். ஓஹோ, சாருக்கு அது இப்பதான் தெரியுதோ? சாரி, என்ன மன்னிச்சிரு. எனக்காக நீ விரதம் இருக்குன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா? நான் எங்க உனக்காக விரதம் இருந்தேன்? அப்புறம் நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்காக விரதம் இருந்தேன். மத்தபடி யாரும் நான் அவங்களுக்காக தான் விரதம் இருந்தேன் நினைச்சுக்க வேணாம், புரியுதா? என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல மீனாட்சி, யூ ஆர் கிரேட் மா. போதும் போதும், கையெடு. அம்மா, உன் ஷோல்டர்ல என்ன ஏதோ பெரிய பூச்சி மாதிரி உட்கார்ந்திருக்கு? சரவணா, தேளு. ஓ தேளா? சரவணா, ஓ இதுக்கு பேர் தான் தேளா? ஏய் என்னடா இவ? ஏய் தட்டி விடுறா ப்ளீஸ் டா. டேய் சரவணா தட்டுடா. மீனாட்சி ஆசையா உட்கார்ந்திருக்கான், விடு விடு. டேய் தட்டி விடுறா ப்ளீஸ் டா. தட்டி விடுறா கடிச்சிடுடா ப்ளீஸ் டா. அப்படியா? அப்போ எனக்காக தான் விரதம் இருந்தான்னு ஒத்துக்கோ. ஆமா ஆமா, உனக்காக தான் விரதம் இருந்தேன். தட்டி விடு. அது உடம்பெல்லாம் குசுதுடா, ப்ளீஸ் டா தட்டி விடுறா. கவலைப்படாத மீனாட்சி, அவன் கடிக்க மாட்டான். எப்படிடா சொல்றது கடிக்காதுன்னு? தட்டி விட்டுரு. ஓகே சரவணா அப்படியே இரு, மாமா ஒர்க் அவுட் பண்றேன். தட்டி விடுறா. பிளாஸ்டிக் தேல் மீனாட்சி, இது எப்படி கொட்டும்?
அட பாவி என்னைய ஏமாத்தியா என்னைய ஏமாத்தியா மீனாட்சி சொன்னா கேளு வேணாம் சாரி சாரி என்ன ஏமாத்துறது சொன்னா கேளு சாரி கேட்டல விடு மீனாட்சி ப்ளீஸ் சாரி ஏமாத்துனல என்கிட்டே வா நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியும்ல ஃபர்ஸ்ட் நைட் மீனாட்சி ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் மீனாட்சி ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் டி நல்லா இருக்காது சும்மா இரு ப்ளீஸ் சொன்னா கேளு ஒண்ணே ஒண்ணுதான் மீனாட்சி மீனாட்சி டேய் போடா மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் பூத்தே நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல்லோசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப முடிஞ்சிருங்கய்யா. இதைத்தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்க செத்த மூதி. ஏல ஏன் வண்டி எதுக்கல நீங்க எடுக்கிறீங்க? நான் சொன்னங்கய்யா எடுக்க வேணான்னு. பாண்டி தாங்கய்யா கேட்கல. போன வாரம் பாண்டி ஆக்சிடென்ட் பண்ணதுல இருந்து வண்டி ரொம்ப மக்கார் பண்ணுதுங்கய்யா. பேசாம புது வண்டி வாங்குறீங்கய்யா. ஓஹோ அப்ப காசு கொடு. புது வண்டி வாங்குறது காசு கொடுல. என்னமோ கோடி கோடியா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க மாதிரி சொல்ற. புது வண்டி வாங்குறது உனக்கு அவ்வளவு சுலபமா போச்சா? உங்களுக்கெல்லாம் வாய் ரொம்ப நீண்டு போச்சுல. ஏல அந்த வண்டியில ஒருத்தன் வரானா இல்ல ரெண்டு பேர் வரானல? கண்ணு வேற அவுட்டா? ஐயா ரெண்டு பேருங்கய்யா. ஆம்பளையும் பொம்பளையுமா இல்ல ரெண்டு பேருமே ஆம்பளையால? அது கூட தெரியலையா? ஐயா சரவணனும் மீனாட்சியும் வராங்கய்யா. யாரு? சரவணனும் மீனாட்சிங்கய்யா. ஏய் போய் வண்டி நிப்பாட்டல. சரிங்கய்யா. நிறுத்துங்க. என்னங்க? ஐயா கூப்பிடுறாங்க. யாருங்க? ஐயா வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணல. சரிங்க. வணக்கம். வணக்கம் சார். என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல யாருன்னே தெரியாத மாதிரி முடிச்சிங்க, அதான் கேட்டேன். நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கம்மா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ரெண்டு பேரும் ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்துல தான் சார், ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வரோம். பரவாயில்லையே, தமிழ் அவர் மகளை ரொம்ப நவீனமா தான் வளர்க்குறாரு போல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெண்டு பேரும் ஜோடியா எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்துல தான் சார், ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வரோம். பரவாயில்லையே, தமிழ் அவர் மகளை ரொம்ப நவீனமா தான் வளர்க்குறாரு போல. ஊருக்குள்ள கல்யாணமானவங்க கூட உங்க ரெண்டு பேர் மாதிரி ஜோடி போட்டு வண்டியில போறதே இல்லையா அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இவ்வளவு ஏன் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உன் அண்ணனும் என் மகளுமே இன்னும் இப்படி வண்டியில போனதில்லை மீனாட்சி. ஏன் சார், கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒன்னா வண்டியில போக கூடாதா? தம்பி, நீங்க வெளியூருக்காரவங்க அப்படிதான் பேசுவீங்க. இது கிராமம், அதை மறந்துடவே கூடாது. சிட்டியா இருந்தா கிராமமா இருந்தா என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண வண்டியில கூட்டு போறேன், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? எதை வச்சுல உனக்கு அந்த பிள்ளைங்க கல்யாணம் நடக்கணும் உறுதியா சொல்லுதா? தாலி கட்டுற முன்னாடி நிமிஷம் வரைக்கும் ஒரு கல்யாணம் நிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, தெரியுமால? அதனாலதான் கல்யாண வீட்டுக்காரவங்க தாலி கட்டி முடிகிற வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிட்டு இருப்பானுவா. எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க கல்யாணம் நடந்துரும்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமால? எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும் மாமா, எந்த பிரச்சனையும் இருக்காது. அத அவரை சொல்லுமா?
ஏன் வாயை மூடிட்டு உட்கார்ந்திருக்காரு? சொல்லு சரவணா. எந்த பிரச்சனையும் வராது சார். என்னல வாயுக்குள்ளே முணங்கல? அந்த புள்ள சொல்லும் போது எம்புட்டு சத்தமா நம்பி கூட சொன்னுச்சு. உன்னால ஏன்ல அப்படி சொல்ல முடியல? ஒருவேளை உன் கல்யாணத்துல பிரச்சனை வந்து நின்னு போச்சுன்னா நீ ஆம்பளை எனக்கு என்னன்னு ஓடி போயிருவ. உன் கூட ஜோடி பிடிச்சிட்டு அந்த புள்ள வாழ்க்கை நல்லா பாதிக்கும். மாமா ப்ளீஸ், இன்னொரு தடவை எங்க கல்யாணத்துல பிரச்சனை வரும்னா சொல்லாதீங்க. அது சரி, உங்க வீட்டுல பெத்தவங்க எல்லாம் சம்மதிச்சிட்டாங்களா? சார், உன் வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் சம்மதிச்சிட்டாங்க மாமா. நாளைக்கு எல்லாரும் டெல்லியில இருந்து நம்ம ஊருக்கு வெத்தலை பாக்கு மாத்த வராங்க. அப்படியா? சொல்லு. வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீல. ஆமா, உன் சொந்த ஊர் டெல்லியால? இல்ல மாமா. அவ பேசட்டுமா? அப்பா அங்க வேலை பாக்குறாரு, அதனால எல்லாரும் அங்க இருக்காங்க. நான் உன் கலரை பார்த்து நீ ஏதோ வெளிநாட்டுக்காரன்னு நினைச்சேன். ஏதோ இந்த அளவு இந்த கனடா இந்த சிங்கப்பூர் அப்படி இருப்பேன்னு நினைச்சேன். என்ன தம்பி, நீங்க இந்தியா தானா? ஆமா. சரிப்பா, ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். அவசியம் உங்க அப்பா அம்மா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு வரணும். மீனாட்சி, நீதாம்மா கூட்டிட்டு வரணும். சரிங்க மாமா. எல்லாரும் மாதிரியே உங்க அப்பா அம்மா வருகையை பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்ல. ஐயா, என்ன வண்டி ரெடி போலாமல? போலாங்க. அப்ப வரேன் தம்பி. அவசியம் உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வரணும், மறந்துடாதீங்க. வரேன் மீனாட்சி. சரிங்க மாமா. ஏய், நீ ஏன்டா பயந்து பயந்து பேசிட்டு இருக்க? சும்மா இரு மீனாட்சி, இந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏதோ வைத்தியோட மாமனார் தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். சரி விடு, நம்ம கிளம்பலாம்ல. இந்த ஆள் ஏன் இப்படி பேசுறான்? இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி இல்ல? ஓய், கிளம்பலாம். புலி வருதுன்ற கதையா ஞாயிற்றுக்கிழமையே வந்துருச்சு. அப்பா அம்மாக்கு எங்க போறோம்? பால் இருக்கி, பழம் இருக்கி, பசி இருக்காது. பாஸ், காலைல 5 மணில இருந்து ரூம்ல உங்களை ஆளை காணோம். டேய், நைட்டு 3 மணில இருந்து நான் இங்க தான்டா இருக்கேன். 3 மணில இருந்தா? ஏன் பாஸ்? தூக்கம் வரல. ஏன்? டென்ஷன். உங்களுக்கு என்ன பாஸ் டென்ஷனு? இன்னைக்கு சண்டேடா. பாஸ், உலகத்துல அவன் சண்டேனா ஜாலியா இருக்கான். நீங்க என்னடானா இன்னைக்கு போய் டென்ஷனா இருக்கீங்க? இப்ப என்கிட்ட ஒருத்தன் சாவடி வாங்க போறான், பாத்துக்கிட்டே இரு. ஏன் பாஸ்? அதுக்கும் கேள்வியா கேக்குற? ஏய், இங்க வா. பாஸ், இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வந்து வெத்தலை பாக்கு மாத்தணும்னு மாமா சொல்லிருக்காரு. மறந்துட்டியா? ஐயோ, அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையா? இதேதான். சரி, இப்ப யாரு வர போறாங்க? யாருக்கு தெரியும்? என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? அதான்டா உண்மை. பாஸ், உங்க தாத்தா ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணிருப்பாரு. அந்த மாஸ்டர் இந்த தடவை ஜகா வாங்கிட்டாரு. பாஸ், இப்ப என்னதான் பாஸ் பண்ண போறீங்க? தெரியல ப்ரோ. நானே எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லி பொய்ய நல்லா ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு யாரு வரலன்னா தான் எனக்கு இருக்கு அப்பு. எனக்கும் தான் பாஸ். ஏன் பாஸ், பேசாம கடைசி நேரத்துல ஃளைட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடலாமா? அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன் பாஸ்? ஃளைட் ஏறிட்டாங்களான்னு மீனாட்சி கேட்டா நானும் ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அது எப்படி பாஸ்? வராதாமா அப்பாவ மனசாட்சி இல்லாம ஃளைட் ஏறிட்டாங்கன்னு சொல்லிருக்கீங்க? வேற வழி இல்லடா, இந்த நேரத்துல சமாளிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டேன். பாஸ், இப்ப ஃளைட் ஏறின அம்மா அப்பா லேண்ட் ஆயிட்டாங்களான்னு கேட்பாங்கல்ல? ஆல்ரெடி கேட்டுட்டா ப்ரோ. நீங்க என்ன சொன்னீங்க பாஸ்? லேண்ட் ஆகி திருநெல்வேலில ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க?
ஏன் பாஸ் இப்படிலாம் சொல்றீங்க? சத்தம் டேய் போடாம இரு. சரவணா, என்ன தாண்டா பண்ண போற இன்னைக்கு? தெரியல அத்தை. இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? உள்ள உன் மாமா வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க, காஃபி ரெடி பண்ணு, ஸ்வீட் ரெடி பண்ணுன்னு என்ன கொன்னு எடுக்கிறாரு. என்னடா முழிக்கிற? என்ன நடந்தாலும் வந்துருவாங்கன்னு மெயின்டைன் பண்ணு. ஏதாவது பண்றேன்னு தாத்தா சொன்னாரு. சரிடா, அதுக்காக இப்படியாடா? மனசாட்சியே இல்லாம போய் சொல்றது? இன்னைக்கு யாரும் வராம மட்டும் இருந்தாங்க, இங்க ஒரு பெரிய கலவரமே நடக்க போகுது. எல்லாத்துக்கும் இதை ஒண்ணு சொல்லிருங்க. அத்தை எனக்கு ரொம்ப பயம். இங்க என்ன மாநாடு நடக்குது? ஒண்ணும் இல்ல மீனாட்சி, இவங்க அப்பா அம்மா எப்ப வராங்க, எதுல வராங்கன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? எப்ப வராங்க, எதுல வராங்க? சொல்லு சரவணா. மீனாட்சி கேக்குறாள்ல. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மீனாட்சி. 10 to 12 ராவு காலம். அது முடிஞ்சோன்னு கரெக்டா வந்துருவாங்க. ஓ, அது என்ன 10 to 12? இன்னைக்கு முழுக்க நம்மளுக்கு ராகு காலம் தான் பாஸ். சரி, எதுல வராங்க? பஸ் கார் பை கார்ல வராங்க. என்ன கார் புக் பண்ண ப்ரோ? பெரிய கார் தான் பாஸ். பெரிய கார் பெரிய கார்ல வராங்க மீனாட்சி. நல்லா பெரிய கார்ல. சக்தி, என்ன சக்தி, அப்பா அம்மா எங்கனுக்குள்ள வராங்கன்னு விசாரிச்சியா? வந்துட்டு இருக்காங்க சார். வந்துருவாங்க சார். அட என்னப்பா நீ எதை கேட்டாலும் வந்துருவாங்கன்னு மொட்டையாவே சொல்லிக்கிட்டு இருக்க. வழி தெரியாம அலைய போறாங்கப்பா. நம்ம வேணா ஊர் எல்லையில போய் கூட்டிட்டு வந்துருவோமா? ஆமா, இது பெரிய அமெரிக்கா, தேடி அலையிறதுக்கு இருக்கிறது 4 முட்டு சேர்ந்து 3 முடக்கு சேர்ந்து. இதுல அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட மாட்டாங்களா? என்ன சக்தி? அது அவங்க கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு, அதுல மேப்ல ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்துருவாங்க. அப்படியா? அப்ப சரிப்பா. என்னதான் இருந்தாலும் படிச்ச குடும்பம்ல. அட பாஸ், என்ன சகட்டு வேணிக்கு புழுகி தள்ளிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வந்துருவாங்க. அடடே, சக்தியோட அப்பா அம்மா வந்துட்டாங்க போலயே. எங்க அப்பா அம்மா வந்துட்டாங்களா? யாருடா அது? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடே, நம்ம அருணாச்சலம். இவர் எப்படி திடீர்னு இங்க வந்தாரு? என்னப்பா சக்தி, அருணாச்சலமும் கூட வருவார்னு சொல்லவே இல்லையப்பா.
எங்களுக்கே இப்பதானே தெரியும். ஸ்கிரிப்ட் இப்பெல்லாம் பேஜ் பை பேஜ் தானே வருது. அப்பா சர்ப்ரைஸா வச்சிருப்பான்ப்பா. எல்லாத்துலயுமே சர்ப்ரைஸ். வாங்க சார். என்னடா அருணாச்சலம் திடீர்னு இந்த பக்கம்? எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, சௌக்கியமா இருக்கேன். வணக்கம், வாங்க. வணக்கம்மா. வாங்க மாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னடா நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல? உள்ள போய் பேசலாமா? ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், நீ அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உள்ள வான் கூட கூட மாட்டியா? உள்ள வா. வாங்க சார். என்ன மீனாட்சி? என்னடா இது? நினைச்சேன் இப்படி ஏதாவது சதப்பு வேணும். இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி வா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே.